என்ன காரணத்தினால நம்மள அதிகபட்சமான ஆட்கள் வெறும் கோல் செட் பண்றதுலயும் பிளானிங்லயே இருந்துடுறோம். அதே இன்னொரு பக்கம் நம்ம ஏஜ்லயே நம்மள விட கம்மியான ஏஜ்லயே ஆட்கள் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க, அவங்க லைஃப்ல நல்லா இருக்காங்க. சோ அப்படி அவங்களுக்குள்ள என்ன இருக்கிற விஷயம் நம்ம கிட்ட மிஸ் ஆகுது. இங்க பாருங்க, எஃப்எம் அலெக்சாண்டரோட ஒரு ஃபேமஸான லைன் இருக்கு. People do not decide their futures, they decide their habits and their habits decide their future. சோ நம்மளோட முழு நாளை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவோம்ன்றது தான் இதுதான் டிசைட் பண்ணோம். நம்மளுடைய லைஃப்ல என்ன பண்ண போறோம், எவ்வளவு பணம் சம்பாதிக்க போறோம், எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆக போறோம்னு. என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னா இந்த வீடியோ என்னுடைய லைஃப்லயும் உங்க லைஃப்லயும் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர போகுது. இங்க பாருங்க, அப்படி நம்ம கவனமா நோட்டீஸ் பண்ணனா உண்மையில நம்ம நாளோடைய அதிகபட்சமான நேரத்தை சோஷியல் மீடியாலயே வேஸ்ட் பண்ணிடுறோம். அதுவும் முக்கியமா ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ல லைக் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். இது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி, ஃபோக்கஸ், மென்டல் ஹெல்த்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்மள நிறைய பேருடைய அட்டென்ஷன் ஸ்பேன் எந்த அளவுக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளால 30 நிமிஷத்துக்கான ஒரு வீடியோவை முழுசாவே பார்க்க முடியாது. ஆனா ஒரு நிமிஷத்துக்கான ரீல்ஸை நம்ம ஹவர் கணக்கா பாக்குறோம். நான் சொல்றத நம்புங்க நண்பா, இந்த சமயத்துல உங்க மிகப்பெரிய கனவோடைய பெரிய எதிரியே இந்த சோஷியல் மீடியா தான். உங்க ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்றது இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் வெறும் 7 ல இருந்து 8% மக்களால மட்டும் தான் பார்க்க முடியும். சோ நண்பா, அப்படி நீங்க சோஷியல் மீடியால இருந்து எதுவுமே கத்துக்காம இருக்கீங்கன்னா, பணம் சம்பாதிக்காம இருக்கீங்கன்னா, வெறும் நாள் முழுதும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அப்ப இது உங்களுடைய லைஃபை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். நீங்க யோசிக்கிறீங்களே, நான் ஃப்ரீ டைம்ஸ்ல கொஞ்சம் ரீல்ஸ் பார்க்கறேன்னு. நண்பா, இந்த ஃப்ரீ டைம் ரொம்பவே மதிப்புள்ளது. இதை நீங்க அமெரிக்கால இருக்கிற ஒரு டெக் ஜாயிண்ட்டுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கீங்க. இது உங்களுடைய கரியர்ல பர்சனல் growthக்கு செலவு பண்ணுங்க. அப்படி மூட ஃப்ரெஷ் பண்ணனா அப்ப கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காருங்க, இல்ல பாட்டு கேட்டுக்கிட்டு வெளியே நடந்து போங்க, சைக்கிள் எடுத்துட்டு எங்க தூரம் போயிடுங்க. வெறும் இந்த சோஷியல் மீடியா கிட்ட இருந்து மட்டும் தள்ளி இருக்கணும். இப்போ நீங்க ரொம்ப நாளாவே இந்த விஷயத்துக்கிட்ட அடிக்டடா இருக்கீங்க, ஒரே அடியா விட முடியாது. சோ இதனால உங்க அக்கம் பக்கம் இருக்கிற என்விரான்மெண்ட் உங்களை ப்ரொடக்டிவா மாத்துற மாதிரி வச்சுக்கோங்க. சில ரூல்ஸ் உருவாக்கிக்கோங்க. தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா போனை யூஸ் பண்ண மாட்டேன்னு. நீங்க படிக்கும் போது எதனா வேலை செய்யும் போது அப்ப போனை சைலண்டா வச்சுட்டு எங்க தூரம் வச்சிடணும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப போனை கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்க அண்ட் ட்ரை பண்ணுங்க. முழு நாளும் பிஸியா இருக்கிறதுக்கு எதனா புது ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க, நியூ லாங்குவேஜ் கத்துக்கோங்க, புக்ஸ் படிங்க, யூடியூப்ல எதனா நாலேஜபிள் பாட்காஸ்ட் பாருங்க. அப்படி ஸ்டில் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு ரீல்ஸ் தான் பார்க்கணும்னா அப்போ அலாரத்தை செட் பண்ணிட்டு 15-20 நிமிஷம் பாருங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கிற இந்த உலகத்துல எந்த ஒரு வேலையோ முழு ஃபோக்கஸுடன் செய்யறது ஒரு கஷ்டமான டாஸ்க். உங்க பிரெயின் அண்ட் பாடிக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அப்படி நீங்க அந்த எனர்ஜியை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய முக்கியமான வேலையை உங்களால சரியாக செய்ய முடியாது. சோ இதுக்காக தான் பெஸ்ட் வழி என்னன்னா, நீங்க தினமும் உங்களுடைய வேலையை உங்க எனர்ஜி லெவலுக்கு பிரகாரம் அலைன் பண்ணுங்க. எந்த ஒரு வேலையிலயோ 100% கொடுக்கிறதுக்கு உங்களுடைய மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி டைமை ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் காலையில டைம்ல ரொம்ப ஃபோக்கஸுடன் வேலை செய்வாங்க, அதே இன்னொருத்தர் ராத்திரி நேரத்தில் நல்லா வேலை செய்வாங்க. சோ இத நீங்க தான் பார்க்கணும், நீங்க எந்த டைம்ல ரொம்பவே ப்ரொடக்டிவிட்டி எனர்ஜியாக ஃபீல் பண்றீங்கன்னு. அண்ட் அதுக்கு பிரகாரம் உங்களோட முழு நாளை ஷெட்யூல் பண்ணுங்க. இங்க பாருங்க, காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது இது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். சோ எப்ப நீங்க சீக்கிரம் எழுந்துக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த நாள் ரொம்ப பெருசா தெரியும். ஏன்னா அப்படி முன்னாடி நீங்க 8 மணிக்கு எழுந்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிரும். அப்படி நம்ம இந்த டைமை சரியாக யூட்டிலைஸ் பண்ணோம்னா உண்மையிலேயே நம்மளோட லைஃபை மாத்திர முடியும். நீங்க சீக்கிரமா எழுந்துக்கோங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு எதனா அவுட்டோர் எக்ஸசைஸ் பண்ணுங்க, குளிச்சிட்டு உங்களுடைய ரொம்ப முக்கியமான வேலையில உட்காந்துருங்க. ஆரம்ப காலத்துல சீக்கிரமா எழுந்துக்கும் போது ரொம்ப லோவா ஃபீல் பண்ணலாம், ஆனா ரெகுலரா இருந்தீங்கன்னா இது உங்களுடைய ஒரு பழக்கமா மாறிடும். அண்ட் இது ஒரு பவர்ஃபுல்லான ஹாபிட், மறந்துடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல படிக்கிறது கூடவே ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். தேவையில்லாத பெட்டிங் ஆப்ஸ்ல உங்களுடைய காசை வீணாக்கிறதுக்கு பதிலா உங்களுடைய ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்றதுல இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங் மாதிரி ஹை டிமாண்டிங் ஸ்கில்ஸ் இப்ப இருக்கிற காலகட்டத்துல உங்களுடைய போன் அண்ட் லேப்டாப்பை வச்சு கத்துக்கலாம். பிகாஸ் ஒரு யங் ஏஜ் 15 to 20க்கு இடையே நீங்க உங்களுடைய கரியருக்கு ஒரு புஷ் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு 30-35 வரும்போது உங்களுடைய லைஃப் ரொம்பவே ஸ்டேபிள் ஆயிடும். நீங்க எப்பனா மிஸ்ஸிங் டைல் சிண்ட்ரோமா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனிதனுடைய கவனம் எப்பவுமே எந்த ஒரு விஷயம் மிஸ் ஆயிட்டு இருக்குதோ அதன் மீது தான் போகும். இப்போ ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குது, ஆனா ஒரு டைல் மட்டும் மிஸ்ஸிங். சோ உங்களுடைய முழு கவனமும் அந்த மிஸ்ஸிங் டைல் மீது போகும். இதே மாதிரியே நம்மளோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனாலும் நம்ம வெறும் ஒரு மிஸ்ஸிங்கான விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருப்போம். இந்த சிண்ட்ரம் உங்களோட மைண்டை எப்படி ப்ரோக்ராம் பண்ணிடும்னா நீங்க வெறும் குறைகளை மட்டுமே தேடிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா என்கிட்ட இது இல்ல, எனக்கு இது கிடைக்கலன்னு, அப்ப லைஃப்ல நீங்க எப்பவுமே சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க. ஹாப்பினஸ் இஸ் நாட் a destination, it's a way of life. ஹாப்பினஸ் ஒரு சாய்ஸ். இது ஒரு விஷயத்தை அடையறதுனாலயும் நமக்கு இது கிடைக்கிறது இல்ல. சோ லைஃப்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க. தினந்தோறும் அந்த விஷயத்துக்குள்ள தேங்க்ஃபுல்லா இருக்க பாருங்க. எதெல்லாம் இப்ப உங்ககிட்ட இருக்குதோ உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், பிளெஸிங்ஸ் நோட் பண்ணுங்க. சோ எப்பலாம் உங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு தோணுதோ அப்ப அந்த டைம் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஞாபகப்படுத்திக்கோங்க. பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ முயற்சி பண்ணணும். லைஃப்ல சின்ன சின்ன கோல்ஸ் செட் பண்ணுங்க
அண்ட் அதை அடையறதுக்கு மனசரக வேலை செய்யுங்க. ரிசர்ச்சர்ஸ் வந்து சந்தோஷமா இருக்கிற ஆட்கள் மீது ஒரு ஸ்டடி பண்ணப்போ சோ தே ஃபவுண்ட் சந்தோஷமா இருக்கிற ஆட்கள் அதிக சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்களா, அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுல இன்னும் பெட்டர் ஆகுறாங்களா, இந்த ஆட்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, ரொம்ப நீண்ட நாள் வாழுறாங்க, அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸும் நல்லா இருக்குமா. சோ நண்பா, இனில இருந்து உங்களோட லைஃப்ல என்ன குறைகள் இருக்குதோ அது சொல்றத நிறுத்தணும். பிரசன்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃபியூச்சருக்கு வேலை செய்யுங்க. இங்க பாருங்க, அந்த மிஸ்ஸிங் டைம் மீது ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்ககிட்ட முழு ஸ்விமிங் பூல் இருக்குது, அதோட சந்தோஷத்தை அனுபவிக்கணும். இங்க பாருங்க, ஒரு பையன் பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறது கூடவே மென்டலி அண்ட் எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஒரு பையனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வரும். சோ எப்ப உங்களோட லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வருதோ உங்களால தோல்வியை ஏத்துக்கிட்டு உட்கார முடியாது. ஒரு ரியல் மேன் மாதிரி ப்ராப்ளமோட சொல்யூஷன்ஸ் மீது ஃபோக்கஸ் பண்ணணும். லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு மூவி மாதிரி பாருங்க, எல்லாமே சரியா போயிட்டு இருக்கோம், ஆனா திடீர்னு ஹீரோட லைஃப்ல சேலஞ்சஸ் வரும். ஹீரோ அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவாரு அண்ட் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. சோ நீங்களும் உங்க வாழ்க்கையோட ஹீரோ ஆகுங்க. ஓஷோ சொல்றாரு, மனிதர்கள் எப்பெல்லாம் வேலை செஞ்சுட்டு வராங்களோ அவங்க சோர்வு அடைஞ்சிருவாங்களா. ஆனா அதுவே அவங்க கேம்ஸ் விளையாடனாலோ இல்ல வெப் சீரிஸ் பார்த்தாலோ அப்ப எப்பவுமே சோர்வு அடையறது இல்ல. ஏன்னா அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்க வேலை செய்யறது மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப அந்த ஸ்ட்ரகிள் ப்ரொடக்டிவா மாறிடும். இங்க பாருங்க, ஒரு புக் இருக்கு, திங்க் அண்ட் க்ரோ ரிச். அதுல நான் ஒன்னு படிச்சிருந்தேன். நீங்க உங்களுடைய மனசுல எவ்வளவு பணம் வேணும் அதோட அளவை துல்லியமாக முடிவு பண்ணணும். எனக்கு நிறைய காசு வேணும் வேற இதை சொல்றது வேலைக்கு ஆகாது. உங்களுடைய தொகை என்னன்றத முடிவு பண்ணுங்க. இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கு. இப்ப நீங்க எனக்கு நிறைய காசு தேவைன்னு சொன்னீங்கன்னா அப்ப உங்களுடைய மைண்ட் இது ஒரு அன்கிளியர் கஷ்டமான கோல் மாதிரி பாக்கும். எப்படின்னா ஒரு மூவிங் டார்கெட் மீது எய்ம் பண்ற மாதிரி. ஆனா நீங்க ஒரு எக்ஸாக்ட் அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய மூளை கோல் ஓரியன்டட் மூடுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அப்ப இது உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணவோ அந்த கோலை அச்சீவ் பண்ணவோ ஹெல்ப் பண்ணும். சோ பென் பேப்பர் எடுங்க அண்ட் அதுல எழுதுங்க உங்களுக்கு எவ்வளவு வருஷத்துல எவ்வளவு காசு தேவைன்னு. அண்ட் நான் சொல்ற அந்த விஷயத்தை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல எந்த விஷயமும் ஃப்ரீயாவே கிடைக்காது. சோ அந்த காசுக்கு பதிலா உங்களால என்ன கொடுக்க முடியும்? ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ், அட்டென்ஷன், எனர்ஜி அண்ட் டைம் கொடுக்க முடியுமா? அப்படி உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட முடியும்னா அண்ட் இதோட ஆன்சர் எஸ்னா அப்ப அந்த காசை சம்பாதிக்கிறதுக்காக சரியான வழியில பிளானிங் பண்ணுங்க. இன்டர்நெட்ல எல்லாமே அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு அதை வெறும் சரியாக சர்ச் பண்ண தெரியணும். சோ ரிசர்ச் பண்ணுங்க, கத்துக்கோங்க அண்ட் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு உழைங்க. நீங்க உங்க லைஃப்ல எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி, ஆனா எப்பவுமே காசுக்கான மதிப்பை கொடுக்கணும். தேவையில்லாம எப்பவுமே வீணாக்க கூடாது. பணத்தை உங்க மண்டைக்கு ஏற விடாதீங்க. மணி கேன் பை a lot of things but cannot buy maturity and ethics. நீங்க பணம் சம்பாதிங்க, ரொம்ப முக்கியம் சம்பாதிக்கிறது. ஆனா எப்பவுமே ஹம்பிளா இருக்கணும், எத்திக்கலா இருக்கணும். டெம்பரரி ப்ராஃபிட்டுக்காக உங்களுடைய பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப்பை எப்பவுமே ஹர்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே காசுக்காக உங்களுடைய நண்பர்கள் சகோதரர்களை ஏமாத்தாதீங்க. இங்க பாருங்க, காசு ஒரு பொருள் வரும் போகும், பட் அதுவே நீங்களே நினைச்சு பாருங்க. அப்படி நீங்க உங்களுடைய நண்பர்களை ஏமாத்திட்டு சக்சஸ் அடைஞ்சீங்கன்னா பணத்தை சம்பாதிச்சிட்டீங்கனாலும் பட் அதை நீங்க யார் கூட என்ஜாய் பண்ணுவீங்க? சக்சஸ் செலிப்ரேட் யார் கூட பண்ணுவீங்க? நீங்க தனியா இருந்துருவீங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்லுவேன்னா உங்களோட லைஃப்ல யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ, டெஜமாடிக்கு நல்லா இருக்கிறவங்க நினைக்கிறவங்க அவங்களை எப்பவுமே மதிக்கணும். ஜேனா இதுதான் உண்மையான சொத்து. ஓகே, வாங்க இப்ப நம்ம டக்கு டக்குன்னு 5 ஹாபிட்ஸை பத்தி பார்க்கலாம். எதுல சக்சஸ்ஃபுல் ஆட்களுக்கு இடையே காமனா இருக்குதோ. சக்சஸ்ஃபுல் ஆட்கள் எப்பவுமே அவங்களுடைய கோலை கிளியராக டிஃபைன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ஒரு ஸ்பெசிபிக் பிளான் இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. அவங்க நம்மள மாதிரி ஸ்டக் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய மைண்ட்ல ஆரம்பத்துல இருந்து கிளியரா இருக்கணும். எஸ், நான் இத பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் இத பண்ணணும் அண்ட் இதுவும் கிளியரா இருக்கும். அப்படி இது இல்லனா வேற என்ன செய்யணும்னு அவங்க எல்லா விஷயத்தையும் அட்வான்ஸாகவே பிளான் பண்ணுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆட்களுடைய ஒரு காமனான ஹாபிட் இது. இவங்க அவங்களுடைய முழு நாளை ஒரு நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. அண்ட் டைம் வேஸ்டிங் ஆக்டிவிட்டி எல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சக்சஸ்ஃபுல் ஆட்கள் எப்பவுமே கத்துக்கிறத நிறுத்த மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து புது ஸ்கில்ஸ், நாலேஜை அக்வைர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெள்ளது இவங்க உங்களுடைய ஃபீல்ட்ல எவ்வளவு எக்ஸ்பர்ட் ஆனாலும் சரி, நம்மளுடைய ஹெல்த்தை பாத்துக்கிறதும் ஒரு முக்கியமான ஹாபிட் இது. சக்சஸ்ஃபுல் ஆட்களுக்கு இடையே நீங்க இது காமனா பார்க்கலாம். ரெகுலர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் டயட் அண்ட் சஃபிஷியன்ட் ஸ்லீப் அவங்கள எனர்ஜெட்டிக் அண்ட் ஃபோக்கஸ்டா வச்சிருக்கு. இதனால அவங்க ஒர்க்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. சக்சஸ்ஃபுல் ஆட்கள் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக கருதுவாங்க. ஃபெயில் ஆகுறப்போ நம்மள மாதிரி தலைய பிடிச்சிட்டு உட்கார்றது இல்ல. சோ உங்க லைஃப்ல நீங்க இல்லாம வேற யாரனா ஒரு முக்கியமான நபர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு நீங்க ஒரு பார்ட் ஆகுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அமேசிங் கண்டென்ட்ஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.